வர்க்கம் அஸ்தங்கம் பற்றி இந்த வீடியோவில் இப்பொழுது பார்ப்போம். அதாவது சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. நான் பார்வைக்கு தான் உதிப்பது போலவும் கிழக்கே உதிக்கிறது மாதிரி மேற்கே மறைகிறது மாதிரி தெரிகிறது. காரணம் என்ன? புவி சுழற்சி தான். புவியின் சுழற்சி மாறுபாட்டால் தான் நமக்கு சூரியன் உதிப்பது மறைவது போலவும் இரவு பகல் உருவாகுறதும் இதுதான் காரணம். அப்படி அந்த வகையில் சில நேரம் கிரகங்கள் எல்லாருமே முன்னோக்கியே நகரும், சில நேரங்களில் பின்னோக்கி நகர்வது போல் தெரியும், ஆனால் நகராது, நகர்வது போல தெரிகிறது தான் வக்ரம் அப்படிங்கிறோம். அப்போ இந்த பின்னோக்கி நகர்வது போல் தெரிகிற கிரகங்களில் நிழற்கிரகங்களான ராகு கேதுக்கள் மட்டும் கிடையாது. ஏன்னா நிழற்கிரகமான ராகு கேது மட்டும் எல்லா கிரகங்களும் முன்னோக்கி போகும்போது இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி போகிறது, ஆண்டி கிளாக் வைஸில் போகும். எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் போனால் இது ஆண்டி கிளாக் வைஸில் போகும். அதனால் ராகு கேதுக்கு வக்கிரம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக அது சந்திரனுக்கும் பெரிய அளவுக்கு வக்கிரம் கிடையாது, சந்திரனுக்கு கிடையாது. அப்போ இந்த வக்கிரம் அடைகிறது அப்படிங்கிறப்ப குறிப்பாக புதன் சுக்கிரன் உள்வட்ட கிரகங்கள் சூரியனுக்கு அருகிலேயே வக்கிரம் பெறும். மற்ற கிரகங்கள் இந்த குரு சனி செவ்வாய் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்கிரத்தை ஆரம்பிக்கிறது. அதில் 7 அதிவக்கரமாகி 9 வக்கிர நிவர்த்திகளை அவை அடைகிறது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். இதில் உச்சம் பெற்ற கிரகம் வக்கிரம் பெற்றால் நீசத்துக்கு நிகரான பலன்களை தருவார் என்றும், நீசம் பெற்ற கிரகங்கள் வக்கிரம் பெற்றால் உச்சத்துக்கு நிகரான பலன்களை தருவார் என்றும் கூறப்படுகிறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக வக்கிரத்துக்கு எப்படிங்கிற மாதிரியோ அஸ்தங்கம் அப்படிங்கிறதுனா மாபெரும் சூரிய ஒளி, அதாவது மிகப்பெரிய ராட்சத விளக்குக்கு பக்கத்தில் டார்ச் லைட்டு கையில் வச்சுக்க டார்ச் லைட்டு அடித்தா அதனுடைய பவர் எரிபடாது போல மாபெரும் ஒளி பிளம்பான சூரியனுக்கு அருகில 8 பாகக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம் அடைகிறது. அந்த அஸ்தங்கம் அப்படிங்கிறப்ப அதுலேயும் நிழல் கிரகங்கள் ராகு கேதுகள் அஸ்தங்கம் அடைவதில்லை. மாறாக அவை சூரிய சந்திரனை இறங்கும் பொழுது கிரகண தோஷத்தை கொடுத்து விடுகிறது. அப்போ சந்திரனுக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லை. ராகு கேது சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. 7 கிரகங்கள் சூரியனை இறங்கும் பொழுது அஸ்தங்கம் அடைகிறது. அவ்வாறு அஸ்தங்கம் பெற்ற கிரகங்கள் அடைந்த கிரகங்கள் தன் பலத்தை இழக்கிறது. சூரியன் அந்த அஸ்தங்கம் அடைய வைத்த கிரகங்களுடைய பலனை தனது திசையிலே எடுத்து தருகிறது அப்படிங்கிறதையும் அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அஸ்தங்கமான அமைப்புகளில். இந்த அஸ்தங்கம் அப்படிங்கிறது புதன் சுக்கிரன் பார்க்கும்பொழுது அஸ்தங்கத்தையும் வக்கிரத்தையும் ஒரு சேர, அதாவது ரெண்டுமே ஒரே நேரத்தில் தருவதும் உண்டு. சில நேரங்களில் அதையும் அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பலமிழந்த கிரகங்களாகவும், வக்கிரம் பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்ற கிரகமான நீசம், நீசம் பெற்ற கிரகமான உச்சங்கிற மாதிரி மாற்று வகையில் ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கும் வந்துடுது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அதனால் இந்த இதில் வக்கிரம் அஸ்தங்கத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்பு